உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். அன்பான நேயர்களுக்கு என் வணக்கம். நேசமானவர்களே, உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற அடுத்த பாடலை இயற்றினவர் மிஸ் சார்லட் எலியட். நீங்கள் இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். நான் பாவிதானாலும் நீர் just as I am without one plea. இது எங்கே பார்த்தாலும் ரிவைவல் மீட்டிங்ஸில் பாடுவார்கள். கடைசி கீர்த்தனையாக பாடி ஆர்டர் ஒப்பு கொடுக்கிறவர்கள் வாருங்கள் என்று அழைப்பார் பிரசங்கியார். இப்படிப்பட்ட மனது உருக்கம் நிறைந்த பாடலை எழுதியவர் மிஸ் சார்லட் எலியட் என்ற அம்மையார். இந்த பாடல் அருமையான பாடல். நமது ஆலயங்களிலே ஆராதனைகளிலே பாவ அறிக்கை ஜெபத்திற்கு கூட இதை பாடுவார்கள். நல் மீட்பர் நமக்காக சிந்திய இரத்தத்தை நினைவூட்டுவதோடு அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற திருமறையில் உள்ள கருத்தை இப்பாடல் வலியுறுத்துகிறது. மனம் திரும்பி கிறிஸ்துவை தமக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு கிறிஸ்துவின் மெய்யடியாள் இப்பாடலை எழுதியுள்ளார். எந்த சூழ்நிலையில் அவர்கள் இதை எழுதினார்கள் என்று அறிவது நமக்கு பயன் தரும். மிஸ் சார்லட் எலியட் என்ற அம்மையார் 1799 மார்ச் மாதம் 18 இங்கிலாந்தில் கிளாபம் என்னும் ஊரில் பிறந்தார்கள். இவர் கனம் H.V. எலியட் என்ற ஆங்கில குருவினுடைய சகோதரி ஆவார். இக்குருவானவர் ஒரு சிறந்த கிறிஸ்தவ பக்தன். தம்முடைய சபை மக்களின் சரீர ஆத்மீக நலனுக்காக பாடுபடுவதுடன் குருத்துவ பணியாற்றும் மக்களின் குடும்பங்களுக்காகவும் கவலையுள்ளவராக தொண்டு செய்து வருகிறார். குருவானவரின் பிள்ளைகளுக்கென்று பள்ளிக்கூடம் ஒன்று கட்ட திட்டமிட்டார். அதற்கு பணம் திரட்டுவதற்காக பிரைட்டன் நகரில் ஒரு விற்பனை விழா ஒழுங்கு செய்தார். அவரும் அவருடைய சகோதரி மிஸ் சார்லட் எலியட்டும் குடியிருந்த வெஸ்ட்ஃபீல்ட் லாட்ஜ் என்ற இல்லத்தின் பரந்த வெளியில் இது நடைபெற்றது. மிஸ் எலியட் நடுவயதுடைய மாதுவாக இருந்த போதிலும் பலவீனமான சரீரம் படைத்தவர்கள் அவர்கள். விற்பனை விழா நடத்துவதற்கு முந்தின தினம் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார்கள். அவ்விழா சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடப்பதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவர்களின் சகோதரனும் உறவினர்களும் நண்பர்களும் தங்களுக்கு குறிப்பிட்ட வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறான நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து உதவி செய்ய இயலாத நிலையில் தாம் இருப்பது குறித்து மிஸ் எலியட் வருந்தினார். அவ்விழாவில் கலந்து கொள்ள விடாமல் நோயினால் கடவுள் தம்மை தடுத்து வைத்திருக்கிறாரோ என்ற ஐயம் அவர்களுடைய உள்ளத்திலே உதித்தது. இவ்வெண்ணம் அவ்விரவு முழுவதும் அவருடைய மனதை உறுத்தி கொண்டிருந்தது. மறுநாள் அவ்வூரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு விசேஷ தினமாக இருந்தது. மிஸ் எலியட்டுடைய வீட்டில் உள்ள மக்கள் அதிகாலையில் எழுந்து விற்பனை விழாவில் தங்களுக்கு குறிப்பிட்ட வேலைகளை செய்யும்படி வீட்டை விட்டு வெளியேறினார்கள். தனிமையாக வீட்டில் விடப்பட்ட மிஸ் எலியட் தம் நிலைமையை குறித்து மீண்டும் சிந்திக்கலானார். கிறிஸ்தவ பணி செய்ய தகுதி அற்றவளாக ஒரு வேளை கடவுளால் காணப்படுகிறாளோ என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் உதித்தது. தன்னுடைய பாவக்கரையினால் கடவுள் தன்னை பணி செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறாரோ என்று முன்னிரவு தன் மனதில் எழுந்த எண்ணங்கள் மறுபடியும் எழுந்து அவைகள் போல அவர்களுடைய உள்ளத்திலே மோதிக்கொண்டிருந்தது. அதற்கு சில காலத்திற்கு முன்பு கனம் சீசர் மலன், அதாவது ரெவரண்ட் சீசர் மாலன் என்பவரிடம் தம்முடைய ஆத்ம நிலையை குறித்து அளவளாவிய நிகழ்ச்சி அவருடைய நினைவிற்கு வந்தது.
அப்பொழுது அவர் தம்மிடம் அறிவுரையாக கூறினவைகளை அவர் விரும்பவில்லை. பின்பு ஒரு நாள் தாமாக அவரிடம் சென்று சீரான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கு தான் செய்ய வேண்டியது என்ன என்று அவர் கேட்டார். ஒருவேளை தான் ஏதாவது முயற்சி எடுத்து கடவுளின் முன்தான் நிற்பதற்கு தன்னை தகுதி உள்ளவளாக ஆக்கி கொள்ள வேண்டுமோ என்று விசாரித்தார். அதற்கு அவர் கொடுத்த மறுமொழி மிக சுருக்கமாயிருந்தது. நீ இருந்தபடியே வா என்று கடவுள் உன்னை அழைக்கிறார் என்று அவர் சொன்னார். இச்சம்பவம் அன்று காலை அவர்கள் மனக்குள் முன் வந்தது. ஆகவே அதை நினைவில் கொண்டு வந்து மனசமாதானம் அடைந்தார்கள். தாம் இருக்கிறபடியே கடவுளிடம் போக வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் அதை குறித்து சிந்தித்த பொழுதுதான், நான் பாவிதான், ஆனாலும் என் மீட்பரே வந்தேன் என்று பாடல் அவருடைய மனதில் உருவாயிற்று. உடனே தம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து ஒரு துண்டு காகிதத்தை பேனாவையும் எடுத்து கடவுளின் பேரிலே பற்றும் விசுவாசமும் உள்ளவர்களாக கேட்கண்ட கவிதையும் பின்னர் 5 கவிதைகளையும் அந்த அம்மாள் எழுதினார்கள். அது என்னன்னு பாருங்கள். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். அருமையான பாடல் பாருங்கள். வா என்று அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன், என் மீட்பரே வந்தேன். சற்று நேரம் கழித்து கனம் எலியட்டின் மனைவி விற்பனை விழா எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்று மிஸ் சார்லட்டுக்கு தெரிவிக்கும்படி அவருடைய அறைக்குள் வந்தார்கள். அப்பொழுதுதான் மிஸ் எலியட் எழுதி முடித்திருந்த இப்பாடலை வாசித்து பார்த்து பரவசம் அடைந்தார்கள். அதன் நகலை எடுத்து தமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். அப்பாடலை ஒரு காகித துண்டில் எழுதி எடுத்து கொண்டு சென்றார்கள். அப்பாடல் கணக்கற்ற மக்களுக்கு இன்றும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து வருகிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து எந்த விதமான பாடலை எழுதினார்கள் என்றும், அந்த பாடல் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே மக்களுடைய மனதையும் அவருடைய மனதின் தீர்மானங்களையும் உடைந்து நொறுங்கிய உள்ளங்களையும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற அளவில் எழுதப்பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு சில சமயங்களிலே அந்த ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால் அது நிச்சயமாக உங்களை தொடும், நீங்களும் கண்ணீர் சிந்துவீர்கள். இப்பாடல் கணக்கற்ற மக்களுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து வருகிறது. கடினமான உள்ளங்களையும் உருகச் செய்யும் இப்பாடலை இயற்றிய சார்லட் அம்மையார் அவர்கள் சுமார் 150 பாடல்களை எழுதியிருக்கிறார். இவர் தம் 32வது வயது முதல் நோயுற்றிருந்த போதிலும் பல ஆண்டுகள் பிரைட்டன் நகரில் வாழ்ந்து 1871ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் தமது 82ஆம் வயதில் மரித்தார்கள். 50 ஆண்டு காலம் கர்த்தருக்காக ஜீவித்து மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அவர்களுடைய தீர்மானமான வாழ்க்கை கடவுளை சுத்திகரித்து கடவுளிடத்திலே சுத்திகரிப்பை பெற்று கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் இப்பாடலை குறித்து கனம் எலியட் அவர்கள் கேட்கிறவாறு எழுதினார். என்னுடைய நீண்டகால குருத்துவ ஊழியத்தில் எழுதினது ரெவரண்ட் எலியட் எழுதினார். என்னுடைய நீண்டகால குருத்துவ ஊழியத்தில் என் ஊழியத்தின் பலனை ஓரளவு காணும்படி கடவுள் அனுகிரகம் செய்தார் என்று நான் சொல்லக்கூடும். ஆனால் அதற்கு மேல் என் சகோதரியின் பாடல் எத்தனையோ மடங்கு பலன் தந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். இவ்வாறு அவர் எழுதிய வியப்பன்று. அவர் எழுதியது வியப்பல்ல. இப்பாடலை கருத்தோன்றி பாடும் எவரும் அதனால் பலனடையாமல் போக மாட்டார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. மிஸ் சார்லட் எலியட் அவர்கள் எழுதின அந்த பாடல் இன்றைக்கும் அநேகரை கர்த்தருடைய சமூகத்திலே இழுத்து வைத்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வேதனைகளிலும் கவலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் அவசியம். பல சமயங்களிலே நாம் பாடலாக எழுதி நிற்க மாட்டோம்,
ஆனால் நம் எழுதினவைகள் பாடலாக மாறலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் ஜீவிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது மக்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களிலே எவைகளை எழுதி உங்களுடைய இருதயத்தின் நிலைவையும் ஆண்டவரிடத்தில் எப்படி நீங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிறீர்கள் என்கிற உங்களுடைய பக்தியையும் விளக்கி காமிக்கக்கூடிய பரிசுத்த சத்தியங்கள் உங்களில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.